அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு. எல்லா பெண்களுக்கும் கிடையாதுங்க. சில பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பெண்கள் இதை அவசியம் நாளை செய்யுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, கணவர் போதுமான அளவு சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேலையில் நிலச்சி இருக்க மாட்டேங்கிறாரு. அப்படி வேலைக்கு போனாலும் கை நிறைய சம்பளம் அவருக்கு கிடைக்கல. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. நிறைய நெருக்கடிகள் அவருக்கு இருக்குது. அவர் எந்த வேலை செஞ்சாலும் சரி, ப்ரைவேட்டில் வேலை செஞ்சாலும் சரி, அல்லது சொந்த தொழில் வச்சு அவர் வேலை செஞ்சாலும் சரி, நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறாரு. அவருடைய தகுதிக்கேற்ப சம்பளம் இல்லை அப்படிங்கிற பெண்கள் அவசியம் இதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை முதல்ல நீங்கள் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்த்து நீங்களே இதை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க. ஏன்னா இது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. நம்முடைய சேனலில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஒருத்தவங்க செஞ்சு பார்த்து அதில் நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னா தான் நான் அதை உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்களே செஞ்சு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் செய்வது கிடையாது. பட் ஆனால் எனக்கு வேண்டியவர்கள், நான் முழுசாக நம்புகிறவங்க செஞ்சு பார்த்துட்டு இதில் நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். சரிங்களா? இன்னும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, கணவருக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. எப்பொழுதும் வீட்டிலே இருக்கிறது, சுகவாசியாக இருக்கணும்னு சில ஆண்கள் நினைப்பாங்க. வேலை தேடுறதே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே நம்ம ஒரு வேலை தேடி கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு திரும்ப வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நிறைய கெட்ட பழக்கங்கள், குடி பழக்கம்லாம் இருக்குது. அதுலேருந்து அவர் மாறணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆக மொத்தம் வருமானம் அதிகமாகணும் அப்படிங்கிறவங்க, கணவர் மட்டும் கிடையாதுங்க, பிள்ளைகளுக்கு இதை மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. வேலையில் ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். பொதுவாக இது என்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம திருஷ்டிகள்லாம் நம்ம வழிபாடுகள்லாம் செய்வோம். இதை நிலைவாசலில் கட்டணும். பொதுவாக நிலைவாசலில் நம்ம கட்டக்கூடிய விஷயங்கள் திருஷ்டிக்காக தானே இருக்கும். கெட்ட சக்திகள் எதுவும் வீட்டுக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தானே நம்ம கட்டுவோம். இதுக்கும் வருமானத்துக்கும் எப்படி தொடர்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஒரு பொருள் நம்ம என்ன இதுகிட்ட வேண்டுமோ அதை நிறைவேற்றி தரும். அதே நேரத்தில் அதற்கான சூழ்நிலைகளை இது உருவாக்கும். இது இப்போ படுத்த மாதிரி இருக்குது இல்லையா, இதை உங்களுடைய நிலைவாசல்ல கட்டும்போது இப்படி தொங்குற மாதிரி தான் கட்டணும். இந்த சைடில் நீங்கள் கட்டக்கூடாது, இந்த சைடில் தான் இதை நீங்கள் கட்டணும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இதை கட்ட போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் காலையில் பெண்கள் தலை குளிச்சுட்டு நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது இதை நீங்கள் காலையில் கூட கட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம அசைவம் சாப்பிடலாமா, சமைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் மதியம் அசைவம்லாம் சமைச்சு சாப்பிட்டு ஈவினிங்காலாம் இதை நீங்கள் செய்யாதீங்க. காலையிலையும் கட்டலாம், ஈவினிங்கும் கட்டலாம். பட் ஆனால் இது கட்டும்போது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். இப்போ நான் நாளைக்கு அசைவமே சாப்பிடல, நான் ஈவினிங் இதை செய்யலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்ததெல்லாம் இன்னொரு முறை சொல்லிடுறேன். உங்களுக்கு பெண்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. நம்பிக்கை இல்லாமல் இதை நீங்கள் செய்யாதீங்க. அதே போல் வேலைக்கு போகிறவங்க சொந்த தொழிலில் போட்டி, பொறாமை, நஷ்டம், தொழில் ரொம்ப மந்தமாக நடக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இப்போ சில பெண்கள் இப்போ கணவர் இல்லைங்க, நான் மட்டும்தான் வீட்டில் ஒரு சின்னதாக தொழில் செய்கிறேன், நான் இதை கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக இதை கட்டலாம். உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்காக இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இப்போ இதில் என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த முடிச்சில் இருக்கிற பொருள் இரண்டு முக்கியமான பொருள். இந்த 2 பொருள் தாங்க வைக்கணும், ரெண்டுமே வைக்கணும், ரொம்ப முக்கியம். அதை மாதிரி சிவப்பு நிற துணி தான் நம்ம கட்டணும். இதற்கு சிவப்பு தேங்காய், அந்த சிவப்பு தேங்காய் வழிபாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தேங்காய் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹிந்து ஆன்மீகத்தில் எவ்வளோ ஒரு முக்கியமான இடத்தை அது வகிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மேலே இருக்கிற மட்டை அந்த உலக மாயையை குறிப்பதாகவும், இந்த ஓடு அப்படிங்கிறது நம்முடைய ஆணவத்தை குறிப்பதாகவும், உலர இருக்கக்கூடிய அந்த வெண்மையான பகுதி நம்முடைய அந்த மனதை குறிப்பதாகவும்,
நிறைய வந்து சொல்லுவாங்க அதை மாதிரி. அதே போல் தேங்காவும் சிவபெருமானும் ஒன்று அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த குடுமி வழியாக அது வந்து பிரபஞ்சத்துடன் தொடர்பு உடையது அப்படின்னுவாங்க. அதனால குடுமியோட தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வேணால் மேலே இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். சரிங்களா? க்ளீன் பண்ணிவிட்டு ஆனால் குடுமி இருக்கணும். இப்படி நின்ன மாதிரி தான் அது இருக்கணும் தேங்காய். ஸோ இதில் வந்து மஞ்சள் குங்குமம் மட்டும் நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு இது கூட நம்ம வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் வந்து கட்டி சாம்பிராணி. சாம்பிராணி இருக்குது இல்லையா, அதுவும் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை 2 பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து உங்களுடைய பூஜை அறையில் ஃபஸ்ட்டு வைக்கணும். இப்போ நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தலைலாம் குளிச்சுட்டு இந்த பொருளும் இருக்கணும், இந்த பொருளும் இருக்கணும், சிகப்பு துணியும் இருக்கணும். எந்த ஞாயிற்றுக்கிழமை வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். இப்போ நாளைக்கே செய்ய முடியாட்டினா கூட நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் செய்யலாம், மாலையிலையும் செய்யலாம். ஆனால் அன்னைக்கு நீங்கள் அசைவம் எதுவும் சாப்பிடாம இருக்கணும். இந்த தேங்காய் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து இந்த குடுமி வந்து ஆண்டனா மாதிரி அது போய் அது பிரபஞ்சத்துக்கிட்ட போய் அதை வந்து சேர்த்துடும். இப்போ நம்ம ஆஞ்சநேயருக்கு மட்டை தேங்காய் வழிபாடு செய்கிறோம், தேங்காய் மாலை கட்டி போடுறோம், செதறு தேங்காய் உடைக்கிறோம், தேங்காய் தீபம் வந்து ஏற்றுறோம், தேங்காயில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அதனால் இந்த தேங்காயை நம்ம நிலைவாசலில் கட்டும்போது அது அவ்வளவு நன்மைகளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து தருமா. எந்த கெட்டதும், அதாவது பக்கத்தில் பொறாமப்படுறாங்க, மேலே எதிர்த்தா வீட்டில் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா, அது எல்லா பிரச்சனையுமே சரியாக போயிடும். இது வந்து அவங்களால பார்க்கவும் முடியாது. சிகப்பு நிற துணி வந்து கவர் பண்ணியிருக்கிறதால உலர இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. இது வந்து நிலைவாசலுக்கு வெளியில தான் நீங்கள் கட்டணும், உள்பக்கம் கிடையாது, வெளியில் கட்டணும். இப்போ கேட் இருக்குது, நாங்கள் அதில் கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் திறந்து மூடும்போது அது வந்து நம்மளுக்கு சரி வராது. ஸோ நீங்கள் அந்த கேட்டில் கட்டாதீங்க. இந்த நிலைவாசலுக்கு பக்கத்தில் ஏதாவது இப்போ வந்து நிறைய ஸ்டிக்கர் ஹூக்லாம் வந்துருக்குது, ஸோ அதில் வந்து நீங்கள் கட்டுங்க. இல்லை செவுரில் வந்து ஒட்டிட்டு இதை வந்து அதை கட்டி விடுங்க. இது ஸ்டேபிளாக ஒரே இடத்துல தான் இருக்கணும். இல்லைன்னா அந்த சூரிய பலகையில் இதை வந்து கட்டி தொங்க விடலாம். நம்ம நேராக தான் இருக்கணும் தேங்காய், அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பூஜை அறையில் இதை வச்சு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் 2த்தையும் வேண்டிக்கிட்டு இதற்கு தீப தூப ஆரத்தி காமிச்சிட்டு உங்களுடைய நிலைவாசலில் இதை கட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை நீங்கள் பூஜை பண்ணும்போது இதற்கும் நீங்கள் தீப தூப ஆரத்தி காமிங்க. இது 3 மாதங்கள் அப்படியே இருக்கலாம். இப்போ நீங்கள் நவம்பர் மந்த் இதை கட்டுறீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜான்வரி வரைக்கும் இது இருக்கலாம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே எடுத்து நீர்நிலைகளில், ஓடக்கூடிய நீர்நிலைகள்லையோ அல்லது கால்படாத இடத்துலையோ நீங்கள் இதை அப்படியே போட்டுடலாம். அடுத்த முறை நல்லா பலன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த முறையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து இதை மாதிரி புதுசாக ஒரு சிகப்பு துணி வாங்கி அதில் இதை நீங்கள் செய்யலாங்க. ஸோ இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த 3 மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இன்கேஸ் அந்த தேங்காய் கெட்டு போயிடுச்சு, அழுகிடுச்சு, அதுலேருந்து தண்ணி வருது அப்படின்னாலும் அந்த கெட்டது, நமக்கு வர வேண்டிய கெட்டதெல்லாம் அது வந்து உள்வாங்கிக்குச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உடனே அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசு வந்து நீங்கள் கட்டலாம். 3 மாதம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் பண்ணணும். நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் நிச்சயமாக தெரியும். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.